வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம். ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டுல கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது வேற, பிரசங்கத்தை கேட்பது வேற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்பது வேற, பிரசங்கத்தை கேட்பது வேற. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கு பிரசங்கத்திற்கு அளவே கிடையாது. யூடியூபை திறந்தா எல்லாரும் பிரசங்கம், எல்லாரும் யூடியூப். ஆனால் நாம் என்ன நோக்கத்திற்காக, இல்லைன்னா எந்த மைண்ட் செட்டோட தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் என்பதில் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நல்லா கவனிங்க. ஏலியின் நாட்களில வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததாமா? அபூர்வமா இருந்தது. எப்படி இருந்தது? சொல்லுங்க, எப்படி இருந்தது? அபூர்வம். இங்கிலீஷ்ல ரேர், ரொம்ப ரேர். ஆண்டவர் பேசுகிறது ரொம்ப ரேரா இருந்துச்சியா. ஆண்டவர் அநேகரோடு பேசவில்லை, இன்னும் சொல்லணும்னா யாரோடும் பேசவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு சின்ன பையன், மேபி ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 வயசு இருக்கும். அவன் பேர் என்ன சொல்லுங்க? அவன் பெயர் சாமுவேல். கர்த்தர் சாமுவேல் இடத்தில் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஏன் பேசுவதற்கு அங்க வேற ஊழியக்காரர்கள் இல்லையா? பேசுவதற்கு அங்க அனுபவம் உள்ள, ஆராதனைகளை நடத்துகிற, அநேக ஊழியங்களை செய்கிற, அநேக ஆண்டுகளாய் ஊழியங்களை செய்கிற போதகர்கள், பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்டல்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் கிடையாதானா? இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு குண அதிசயம் இந்த சின்ன பையன்கிட்ட இருந்தது. என்ன தெரியுமா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கு நிறைய பிரசங்கங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது இந்த கடைசி நாட்களில் மிக மிக அரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லோரோடும் பேச மாட்டார். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் a pastor, நான் பாஸ்டரா இருக்கிறதுனால, இல்லைன்னா ஒரு 15 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்கிறதுனால, நான் 2-3 சபையை வைத்திருக்கிறதுனால கர்த்தர் எங்கோடு பேசுவார். நோ. கர்த்தர் யாரோடு பேசுவார் தெரியுமா? ஆண்டவரே சொல்லுங்க, நான் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஒரு மென்டாலிட்டியில உட்கார்ந்து இன்னைக்கு தேவ வார்த்தையை நம்ம கேட்க போறோம்? ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லும். ஆமா, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சரி, சாமுவேல் கிட்ட ஆண்டவர் அப்படி என்னையா பேசினாரு? என்னதான் அவனிடத்தில் பேசினார் அப்படின்னா, அந்த தேசத்தின் எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஊழியக்காரனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சபையின் ஊழியக்காரனாகிய ஏலியின் குடும்பத்தில் கர்த்தர் வருகிற நாட்களில் என்ன செய்ய போகிறேன், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி 5 வயசு 6 வயசு பையன்கிட்ட தன்னுடைய மனதை திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாராவது அப்படி பண்ணுவோமா? ஒரு 5 வயசு 6 வயசு பையன்கிட்ட நம்ம மனதில் இருக்கிற பாரம், நம்ம மனதில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனா திறந்து பேசுவோமா? சொல்லுங்க, பேசுவோமா? பேச மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க, அனுபவம் முக்கியம் அல்ல. எத்தனை வருஷமா நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க, இட் டசன்ட் மேட்டர். எத்தனை வருஷமா ஊழியக்காரர்களா இருக்கிறோம், ஆண்டவர் பேசுவதற்கு அது ஒரு தடை அல்ல. வரங்கள் இருக்கிறதா, தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறதா, சபையில 200 300 இல்லைன்னா 1000 விசுவாசிகள் இருக்கிறார்களா, இதெல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவதற்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற, அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க அர்ப்பணிக்கிற ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அப்போ நீங்க யோசிக்காதீங்க, ஓகே 13 ஆண்டுகள், இப்போ 14வது ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் வழக்கம். என்ன வழக்கம்? சாயந்தரம் ஒரு கூட்டம் வைப்பாங்க, வெளியிருந்து ஒரு பாஸ்டர் வருவாரு, ஒரு வாக்குத்தத்த செய்தியை பேசுவாரு, முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு இருக்கா? ஓகே, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம்
வீட்டுக்கு நம்ம போயிடணும். வருஷம் வருஷம் இதுதான் வழக்கம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் இது வழக்கமாய் அல்ல, இந்த ஆண்டு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலின் இடத்தில் தன்னுடைய இருதயத்தை திறந்தது போல நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டுல, இந்த நாளில, இந்த மாலை வேளையில கர்த்தர் wants to open his heart. அவருடைய இருதயத்தை திறந்து நம்மோடு பேச கர்த்தர் விரும்புகிறார். ஆனா எல்லாரோடும் கர்த்தர் பேச மாட்டார். யாரோட தான் பேசுவார்? சொல்லும் அடியேன். சொல்லுங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேருக்குள்ள இப்போ எஸ் ஆண்டவர் என்னோட பேசணும்யா, கர்த்தர் என்னதான் வைத்திருக்கிறார், என்னதான் வார்த்தையை கொடுக்க போறாரு, அந்த வாஞ்சை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. வாசிங்க ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, அதுக்கு முன்னாடி இருந்து வாசிங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. போதும். கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நல்லா கவனிங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். எஸ், வெரி குட். இது என்னது? இது ஒரு நல்ல வாக்கு தத்தம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம். தனக்கு காத்திருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ எழும்பி பிரகாசி, நீ இவ்வளவு நாள் அடைந்திருந்தது போதும், இவ்வளவு நாள் ஒளிந்திருந்தது போதும், உன்னுடைய ஊழியம் இத்தனை நாட்கள் இப்படி இருந்தது போதும், இப்பொழுது நீ எழும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தமாக நாம் பார்க்க பழகிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு இதே வசனத்தை கொஞ்சம் வேற ஒரு டைமென்ஷன்ல, டைமென்ஷன்னா தமிழ் என்ன? வேற ஒரு கோணம். யா, தேங்க்யூ. வேற ஒரு கோணத்துல இந்த வார்த்தையை நாம பார்க்க போறோம். இந்த வார்த்தை இன்றைக்கு இது நம்முடைய சபைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அல்ல, இது கர்த்தருடைய இருதயத்தின் பாரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தின் பாரம். நீங்க யோசிக்கலாம், என்னையா பாரம்? இது கேட்கும் போதே எப்படிதான் இருக்கு? வாக்குத்தத்தத்தை போலதானே இருக்கு. கேட்கும் போதே எங்களுக்கு உற்சாகம் வருகிறதே, எழும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வருகிறதே. அப்ப இது வாக்கு தத்தம் தானே? எஸ், ஒரு பக்கம் வாக்கு தத்துவம், ஆனா இன்னொரு பக்கம் இது தேவனுடைய இருதயத்தின் பாரம். என்ன பாரம்? அப்படி என்னையா கர்த்தருக்கு பாரம்? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். ஆண்டவர் முதல் நாளில் என்ன பண்ணுகிறார் என்றால் வெளிச்சத்தை உண்டாக்குறார். என்ன பண்றாரு? சொல்லுங்க, என்ன பண்றாரு? வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆனால் 4வது நாளில் தான் வெளிச்சத்தை தருகிற சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறார். அப்போ முதல் நாள்ல படைச்சா வெளிச்சம் என்னது? இயேசு. அப்ப இயேசு படைக்கப்பட்டவரா? முதல் நாளில் உண்டான வெளிச்சம் என்ன? இதை குறித்து யோவான் அவர் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாய் இருந்தது, அந்த மாம்சம் கீழே வந்தது, அவரே ஒளியாய் இருக்கிறார், இருளானது இந்த ஒளியை பற்றிக்கொள்ளவில்லை. அப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒளி யாரு? அந்த 1வது வசனத்தில் இருக்கிற ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆனால் ஒளி உண்டாக கடவுதுன்னாரே. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வைங்களேன். என்ன இருக்கு? ஒரு டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு மேல நான் இப்படி மூடிட்டேன் அப்படின்னா அந்த வெளிச்சம் வருமா? வராது. வெளிச்சம் வரணும்னா அந்த கையை எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம் ஏற்கனவே இருந்தது. வெளிச்சம் யாரு? இயேசு. ஆனா அந்த வெளிச்சம் இந்த படைக்கப்பட்ட பூமியில் வந்து விழுவதற்கு பிதாவானவர் அளவு பண்ணணும். அல்லேலூயா. அந்த ஒளிதான் இந்த பூமியை நிரப்பிற்று. அதுக்கு பிறகுதான் 4வது நாளில் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டது. அப்போ இது என்ன காண்பிக்கிறதுனா, ஒரு உலகம் எவ்வளவு பெருசு? சின்னதா பெருசா? சொல்லுங்க, சின்னதா பெருசா? ரொம்ப பெருசு. அப்ப இவ்வளோ பெரிய உலகத்திற்கு ஒளியா இருக்கிற தேவன், அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுங்க ஒளியாய் இருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதற்கு சூரியனும் தேவையில்லை, அதற்கு சந்திரனும் தேவையில்லை, அதற்கு எந்த வெளிச்சமும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த திறமை இல்லைனாலும், நீங்க இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை என்றாலும், உங்களுக்கு படிப்பில்லைனாலும், அறிவில்லை என்றாலும், உள்ளனா பின்னாடி உங்களுக்கு பெரிய ஒரு பின்னணி இல்லை என்றாலும், கர்த்தர் மாத்திரம் உங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைச்சிட்டாருன்னா யாருடைய உதவியும் வேண்டாம், எந்த சூரியனும் வேண்டாம், எந்த சந்திரனும் வேண்டாம். கர்த்தரே என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா.
அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்படின்னா நமக்குள்ள என்னமோ ஒண்ணு இல்ல. அந்த ஒளி எந்த ஒளினா இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள இருந்து ஒளியா இந்த உலகத்திற்கு என்ன பண்ண போறாரு? ஆமா, வெளியரங்கமாக போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் 86வது வயதுல வரார். வந்து சொல்றாரு ஒரு நாள், டே உன்னுடைய கூடாரத்தை விட்டு எங்க வா, கம் அவுட், வெளியே வா, வெளியே வந்து மேலே பாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வானத்தில் அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இதை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசித்தான். 86வது வயதுல விசுவாசித்தான். இப்ப 99 வயசுல வராரு. மீண்டும் வந்து அவர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அடுத்த வருஷம் நான் வரும்போது உங்க வீட்டில் என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும். இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணா? முகம் குப்புற உளுந்து விசுவாசித்தான். அப்படியா இருக்கு? என்ன பண்ணா? நகைத்தான், சிரித்தான். ஏன் தெரியுமா? 86ல சொல்லும் போது அவனால நம்ப முடிந்தது. ஏன்னா அவன் சரீரத்துல பலன் இருந்தது. ஆனா இப்ப 99 வயசுல ஆபிரகாமுக்கு தெரியும், நோ, என்னால இந்த காரியம் முடியாது. ஏன் சரீரம் சொல்லுங்க செத்து போச்சு. இனிமேல் எனக்குள்ள இருந்து ஒரு உயிர் வர போறதில்ல, சாராளுக்குள்ளும் இது நடக்க போறதில்ல. ஆனால் ஆண்டவர் என்னமோ 86ல நான் இருந்த மாதிரியே இப்பயும் 99ல என்ன தேடி வந்துட்டே அடுத்த ஆண்டுல உங்க வீட்டுல ஒரு குழந்தை சத்த கேட்கணும்னு சொல்றாரு. பாவம், அவருக்கு என்னுடைய சூழ்நிலை, என் சரீரம், என்னுடைய காரியங்கள், என்னுடைய பிரச்சனைகள் தெரியாதுன்னு சொல்லி அவன் நகைக்கிறான். ஆனால் 86ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை 99ல நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. 99ல நிறைவேற்றி முடித்தார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். ஏற்ற காலம் வரைக்கும் நீங்க காத்திருங்க. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு எல்லாம் முடிந்தது, எல்லாம் செத்து போயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்றும் நடக்காது, எல்லாம் என் கையை மீறி போயிருச்சு, இதுக்கு மேல யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது, இனிமேல் யாரு நினைச்சாலும் இது செய்து முடிக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 99 வயதுல செத்து போன சரீரத்தை கொண்டவனாய் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடக்க முடியாததுன்னு சொன்ன காரியத்தை நடக்க பண்ணினாரே என்றால் இந்த 14வது ஆண்டுல இதுவரையும் நடந்திராத ஒரு சில காரியங்கள், இதுவரையும் இந்த ஊழியத்தில் உங்க சபையில உங்க வாழ்க்கையில நடந்திராத ஒரு சில அற்புதங்களை கர்த்தர் இந்த ஆண்டுல செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். 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 சரி, இப்போ எலும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது. இது வாக்குத்தத்தம் அல்ல, இது வந்து ஒரு பாரம்னு சொன்னீங்களே, என்னையா பாரம்? கர்த்தருக்கு அப்படி என்ன எங்களை குறித்து பாரம்? இந்த சபையை குறித்து, சபையில் இருக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு என்ன பாரம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். எத்தனை காரியம்? அப்பாடா, எத்தனை காரியம்? ஒரு காரியம், ஆனா முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியம், நல்லா கவனிங்க. தேவனோடு உறவில் சரியாக இருக்கிறவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். லெட் மீ ரிப்பீட் அகைன். தேவனோடு உறவில் சரியாக யார் இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் அந்த பிரகாசமான ஒளி வரும். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா? சொந்தக்காரங்க இருக்காங்களா? எஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அந்த ரிலேட்டிவ்ஸோட நம்ம க்ளோஸா இருக்கிறதை காட்டிலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க. அவங்கள வந்து நமக்கு பிறந்ததுல இருந்து தெரியாது. ஒன்னா காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வேலை ஸ்தலத்தில், இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. ஆனா சொந்தக்காரங்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை காட்டிலும் இந்த பாதியில வந்தாங்க பாருங்களேன், அவங்களோட இருக்கிற ஐக்கியம் நமக்கு ரொம்ப, சொல்லுங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கும். சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அவன் பொறாமப்படுவான், ஆனா இவங்கிட்ட சொன்னோம்னா அவன் சந்தோஷப்படுவான், அதுல நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்ம கூட நிற்பான். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ சபையில், இன்றைக்கு சபை ஜனங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எதுல இருக்கிறோம்?
ரிலேஷன்ஷிப்னா உறவில் இருக்கிறோம். எதோட உறவு? யாரோட உறவு அப்படின்னா சபையோட உறவு, பாஸ்டரோட உறவு, பாஸ்டர் அம்மாவோட உறவு, சபை விசுவாசிகளோட உறவு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எதை பார்க்கிறார், இல்லைன்னா எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தேவனோடு ஒரு சாதாரண உறவில் இருக்கிறவர்களா அல்ல, தேவனோடு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்படியாக ஹல்லேலூயா இந்த மாலை வேளையில கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் வந்து எகிப்திலிருந்து வெளியேறினார்கள்? எவ்வளவு பேரு? எவ்வளவுங்க? 70 பேர் உள்ள வந்தவங்க. 400 வருஷம் கழிச்சு, 400 வருஷம் இல்லை 215. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ வெளியே வரும்போது எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தார்கள்? 6 லட்சம். சொல்லுங்க, 6 லட்சம் புருஷர்கள். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன ஆண்டவர் 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா ஆண்டவர் என்ன எழுதிக்கணும்? 6 லட்சம் புருஷர்கள் கமா ஒரு 5 லட்சம் பெண்கள் கமா ஒரு 3 லட்சம் குழந்தைகள், 4 லட்சம் பெரியவர்கள், இப்படி எழுதியிருக்கணும். அதனால் 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் எழுதியிருக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸா? அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு இடமா? அப்போ பெண்களை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? விட்டுருவீங்களா? அப்படிங்கும்போது இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். என்ன தெரியுமா? பார்வோன் ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா புருஷர்கள் வயசானவங்க நினைச்சுக்காதீங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள். எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு? 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 6 லட்சம் புருஷர்கள். இப்போ மோசேவின் காலத்திலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நமக்கு நல்லா தெரியும், பார்வோன் ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். ஆண் குழந்தைகள் பிறந்தா அவங்க என்ன பண்ணணும்? விருத்த சேதனம். அது கர்த்தர். பார்வோனுடைய சட்டம் என்ன? கொல்ல வேண்டும். எப்படி கொல்லணும்? எங்க தூக்கி போடணும்? எங்க தூக்கி போடணும்? நைல் நதி. நைல் நதி அப்படின்னா வெறும் தண்ணியில போடுறது மாத்திரமல்ல, நைல் நதியில் என்ன இருக்குன்னா முதலைகள் இருக்கிறது. என்ன இருக்கு? ஆமா. அப்ப நீங்க போட்ட உடனே முதலைகள் என்ன பண்ணும்? உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுடைய பச்சிதம் குழந்தையை கடித்து கோதரை பிச்சு சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டம் இருந்தது. ஆனால் விடுதலையான ஜனங்கள்ல 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 வயசுக்கு மேல இருக்கிற வாலிப பசங்க 6 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. எனக்கு என்ன கேள்வினா, இந்த 6 லட்சம் புருஷர்கள் எங்கிருந்து வந்தாங்க? பார்வோனுடைய சட்டம் சொல்லுகிறது, இப்ப ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவனை கொலை செய்ய வேண்டும், அவனை தூக்கி எங்க போடணும்? நைல் நதியில போடணும், அவனை தூக்கி முதலைக்கு இரையாக போடணும்னு சொன்னதே இந்த பார்வோனுடைய சட்டம் இருக்க, இந்த 6 லட்சம் 20 வயசுக்கு மேற்பட்ட இந்த வாலிப பசங்க எங்கிருந்து வந்தாங்க தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைத்த பார்வோனால யாரையும் கொல்ல முடியவில்லை. இந்த 6 லட்சம் புருஷர்களும் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. கர்த்தர் இவர்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாருன்னா எந்த பார்வோனாலும், எந்த சேனையினாலும், எந்த ராஜாவினாலும் இவர்களை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதேதான் நமக்கும். யார் என்ன சட்டம் போட்டாலும், யார் என்ன சொன்னாலும், யார் நம்மை எதிர்த்து நின்னாலும், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், நீங்களும் நானும் கர்த்தரோடு நல்ல உறவில் இருந்தால், நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு ஜனங்கள் எழும்பினாலும் அது ஒன்றும் உங்களை பாதிக்காது. கர்த்தர் உங்களை வளர்த்துவார், கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வலுவுகிற கால்களாய் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. முதலாவது நல்லா கவனிங்க, யாரை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசை? பிரகாசிக்கணுங்க. லைஃப்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன ஆகணும்? ஆமா. யாராவது அப்படியே ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி உட்கார்றக்கு யாருக்காவது ஆசையா? இல்லை. அப்படியே பிரகாசமா எரியணும். என் பிள்ளைங்க பிரகாசமா எரியணும். ஸ்கூல்ல நல்ல பிரகாசமா என் பிள்ளைகள் எரியணும். அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு நினைக்கிறோமே, யாரை கர்த்தர் பிரகாசமாக்குவார் தெரியுமா? யாரை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் தெரியுமா? தேவனோடு இருக்கிற உறவில் சரியாக இருக்கிறவர்களை மாத்திரமே. ஹல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரே தண்ணீர், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே அற்புதம், ஒரே மன்னா, ஒரே காடை, ஒரே பாதை, ஒரே மேகஸ்தம்பம், ஒரே அக்னி ஸ்தம்பம். ஆனா அதுல ஒருத்தன் மாத்திரம் வித்தியாசமானவன். யார் என்றால் மோசே.
சரிங்க, மோசேக்கு அனுபவம் ஜாஸ்தி, மோசேவுக்கு வயசு ஜாஸ்தி, ஆண்டவரோடு ரொம்ப வருஷம் அவர் சஞ்சரித்தவர், அதனால கர்த்தர் அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாரானா? இல்லை. அவனை காட்டிலும் வயதிலும் அனுபவத்திலும் அதிகமாக இருந்த ஆரோன் இருக்கிறார். ஆரோன் பிரதான ஆசாரியன், தேவனுக்கு பலி செலுத்துகிறவன், தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறவன். அவனுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் அடுத்ததாக தலைவராக ஏற்படுத்த போகிற யோசுவா இருக்கிறார். யோசுவா பாருங்க, கீழ்ப்படிதல் உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். ஆனால் அவனுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருப்பார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இருந்திருப்பார்கள். அவ்வளவு ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். ஜஸ்ட் ஒன் மேன், ஒரு மனுஷன் மோசேவுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் மலையில் இருந்து இறங்கி வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 30 லட்சம் ஜனங்களும் உறவை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. ஆரோன் தேவனோடு இருக்கிற உறவை குறித்து கவலைப்படவில்லை. The only person who was concerned about his relationship with God was Moses. ஆண்டவரோடு இருக்கிற உறவை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவனாய் இருந்தவன் யாருன்னா மோசே. நல்லா கவனிங்க, இவ்வளவு லட்சம் இருக்கிறாங்க, இவ்வளவு லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனா மோசேக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்? அவன் முகத்தை மாத்திரம் பிரகாசிக்க வைக்கிறீங்களே, அவனோடு கூட இருக்கிற நிரூபித்து காட்டுறீங்களே, அப்ப மற்றவங்கெல்லாம்? ஆண்டவர் சொல்லுவார், மற்றவங்கெல்லாம் என்னோடு கூட இருக்கிற உறவை குறித்து அவர்களுக்கு ஒரு 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 எண்ணமே இல்லை, அதை குறித்து ஒரு பயம் இல்லை, அதை குறித்து ஒரு கரிசனை இல்லை, அதை குறித்து எண்ணம் இல்லை, அதை குறித்து யோசனை இல்லை. ஆனா மோசேவை பார்த்தீங்கன்னா, தேவனோடு உறவாடணும், தேவனோடு இருக்கணும், தேவனோடு நான் பேசணும். ஆண்டவர் ஒரு இடத்துல இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சுடா, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் நான் தரேன். நீங்களும் நானும் மறந்து என்ன பண்ணியிருப்போம்? என்ன கேட்டிருப்போம்? சும்மா சொல்லுங்க. வீடியோவில் நான் மட்டும்தான் வருவேன், நீங்க வரமாட்டீங்க. சொல்லுங்க. ஆண்டவர் திடீர்னு வந்து, மகனே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என்ன வேண்டும் கேள். என்ன சொல்லுவீங்க? சரி, நீங்க பரிசுத்தவான்கள், நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்றேன். ஆண்டவரே, திருப்பூர் மெயின்ல ஒரு வீடு, கடன் இல்லாத வாழ்க்கை, அது இல்லாம நீங்க பார்த்து 1 கோடியோ 2 கோடியோ பெரிய ஒரு கார், நோய் இல்லாத வாழ்க்கை, இதான கேட்டிருப்போம். ஆமா. ஆனா மோசே என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவரே, எனக்கு உங்க மகிமையை நான் பார்க்கணும். எனக்கு உங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிமையை பார்க்கணும்னு அர்த்தம், எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, டே டே டே, என்னெல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவ. இப்படி ஆண்டவர் சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, உங்களை பார்த்தா செத்துருவோம், நான் வேணாம் ஆண்டவரே, நீங்களும் என்ன பார்க்க வராதீங்க, நான் உங்களை பார்க்க. ஆனா மோசே அதுக்கப்புறம் ஜெபத்தை மாத்தினாரனா? இல்ல, ஆண்டவரே, நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு மகிமை, உங்களை பார்க்கணும், உங்க மகிமை. இப்ப ஆண்டவருக்கு ஒரு வழியே இல்லை. டே, என்னடா நீ இப்படி பண்ற, நான் வேற நீ எதை கேட்டாலும் தருவன்னு சொல்லிட்டேனே, சரி நீ என்ன பண்ண, இந்த கண்மலையின் வெடிப்புல நடுவில் நின்னுக்கோ, நான் அப்படியே போகும்போது என் கையை வச்சு மறைச்சிட்றேன், என் முகத்தை பார்க்க மாட்டேன், ஏன் முதுக மட்டும் நீ பார்ப்ப. அப்ப மோசே தேவனோடு இருக்கிற உறவுல எவ்வளவு கான்சியஸா கவனமா இருக்கிறாரு பாருங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை. ஆமா. எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? ஐயா கையை தூக்குங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, சபைக்கு வந்ததோட நோக்கமே என்னதான்? பரலோகம் போகணும். சரி, பரலோகம் போகணும்னு ஆசை. இப்ப சொல்லுங்க, ஏன் பரலோகம் போகணும்? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தங்கத்தில் என்ன போட்டிருக்கிறார்? ரோடு போட்டு. ஆமா, அந்த ரோட்ல நடக்கணுங்க, ஓடணுங்க, படுத்து உருளணுங்க, என்ஜாய் பண்ணணுங்க. ஓகே, அடுத்தது பெரிய பெரிய மாளிகை வீடு, தேவதூதர்கள், இதெல்லாம் காரணம் இல்ல, ஆண்டவர் அங்க இருக்கிறார், அதனால நாங்க போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா.
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போயிடணும், அங்க போனா வலி இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் இருக்கிற இடத்துல எனக்கு வலி, வேதனை, பட்டினி, பசி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரோட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த மாலை வேளையில தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப ஜனங்க இன்னைக்கு என்ன யோசிச்சுறாங்கன்னா, அப்பா அங்க போனா என்ன இல்லையா, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, ஐ டோன்ட் கேர், அங்க என் ஆண்டவர் இருக்கிறார், அதுதான் பரலோகம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அப்போ மோசேவை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணாராமா, பிரகாசிக்க வைத்தார். காரணம் என்னன்னா, மோசேவும் ஆண்டவரும் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க, பேசிக்கொண்டே இருந்தாங்க. நல்லா கவனிங்க, தேவனோடு இருக்கிற, சொல்லுங்க சத்தமா, தேவனோடு உறவு. இந்த உறவுல தான் நம்ம எல்லா காரியத்தையும், அந்த உறவின் அடிப்படையில தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். நல்லா கவனிங்க, மோசே தேவனோடு பேசினான், தேவன் மோசேவுடன் பேசினார். இந்த உறவு சரியா இருந்ததுனால 30 லட்சம் ஜனங்களுடைய முகம் பிரகாசிக்கல. ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன், மோசேவுடைய அண்ணன், அவருடைய முகம் பிரகாசிக்கல. மோசேவுடைய அக்கா, உமக்கொப்பானவர் யார் என்கிற பாடலை முதலாக எழுதின சகோதரி, அவங்க முகம் பிரகாசிக்கல. ஆனா 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த திக்குவாயனாய் இருந்த இந்த மோசேவுடைய முகம் பிரகாசித்தது காரணம், அவன் தேவனோடு பேசினான், தேவன் இவனோடு பேசினார். நல்லா கவனிங்க, இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்குள்ள பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் என்ன தெரியுமா, சபைக்கு வரங்க, 5 வருஷமா வரேன், 10 வருஷமா வரேன், வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கல. பாஸ்டரும் வாரம் கர்த்தர் செய்வார், விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவ மகிமை, என்னை போல நம்ப யாருமே கிடையாது தெரியுமா, கர்த்தரை நம்புற, வார்த்தையை நம்புறேன், ஆனா ஒன்னும் பிரகாசிக்கல, ஒன்னும் விளங்கல, ஒன்னும் உருப்படல, ஒன்னும் மேல வரல, ஒரு சூழ்நிலையும் மாறல அப்படின்னா அது கர்த்தருடைய தவறல்ல. நீங்க தேவனோடு இருக்கிற உறவை குறித்து எந்த அளவுக்கு கவனமாய் நீங்களும் நானும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சபைக்கு வரதுனால வாழ்க்கை மாறுமா? நோ. காணிக்கையும் தசம பாகத்தையும் சரியா கொடுக்கறதுனால வாழ்க்கை மாறிடுமா? நோ. பாஸ்டரோடு ரொம்ப ஐக்கியமா சபையில கூட்டி பெருக்கி சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் நான் செய்யறதுனால என்னுடைய சூழ்நிலைகள் மாறி அப்படியே நல்லா மேல வந்துருவேன்? நோ. ஒரே ஒரு ரகசியம் மோசேவுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, தேவனோடு இருக்கிற உங்கள் உறவு எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ஏசாயா 60:3 நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இது தேவனுடைய பாரமா எப்ப மாறுது தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையினால் இல்ல அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட உலகெங்கிலும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குமான வார்த்தை இது. என்ன வார்த்தை? எழும்பி பிரகாசி. அப்ப கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு வார்த்தையில வாக்குத்தத்தம் என்னன்னா, எழும்பி பிரகாசி, உன் மேல் என்னுடைய ஒளி வந்தது. என் ஒளி உன் மேல வருதுப்பா, எழும்பி பிரகாசிங்கிறது தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆனால் இது எப்ப கர்த்தருடைய பாரமா மாறுது தெரியுமா, அந்த ஒளியை சுமக்கிற, தேவனோடு உறவு கொண்டாடுகிற, தேவனோடு இருக்கிற உறவை குறித்து கவனமாய் இருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு சபைகளில் குறைந்து விட்டார்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம், போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், பாஸ்டரை பார்த்தோமா, பிரைஸ் லார்ட் சொன்னோம், ஒரு ஜெபம் பண்ணோம், போனோம் அப்படின்னு விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பாரம் என்ன அப்படின்னா, உனக்கு இந்த வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன், எழும்பி, சொல்லுங்க எழும்பி பிரகாசி, உன்மேல் என் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீ இருளில் இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, நீ கடனில் இருக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கல, நீ அவமானத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கல. அதெல்லாம் ஒரு சில ஆண்டுகள் இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு கர்த்தருக்காக நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிற காலம் வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு விசுவாசியாகி 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 40 வருஷம் விசுவாசிகள் கூட இன்னைக்கும் எழும்பி பிரகாசிக்க முடியாம தடுமாறுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணம், அவர்களும் தேவனும் இருக்கிற உறவு சரியாக இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர், நீங்க கையை தூக்க வேணாம், ஆனா சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க இருதயத்தில் நீங்க பதில் சொல்லி பாருங்க, எத்தனை பேர் உங்க உறவு தேவனோடு இருக்கிறது?
தேவனோடு எத்தனை பேர் நல்ல ஒரு உறவில் இருக்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய பாரம் என்னன்னா, நான் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கணும்டா. உங்கள் குடும்பத்தை நான் எழும்பி பிரகாசிக்க வைக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நான் எழும்பி பிரகாசிக்க வைக்க வேண்டும். உன் குடும்பத்தை இப்படியே வைத்திருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. உங்களை நான் எழும்பி பிரகாசிக்க வைக்கும்படியாக நான் உன்னை அழைச்சேன். ஆனால் நீ அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும்? கோஆபரேட் பண்ணணுமே. நீ எதற்கு ஒரு படி எடுத்து வச்சு மோசே சீனாய் மலைக்கு போனாரே, அந்த மாதிரி நீயும் மேலான அனுபவத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில விசுவாசிகளை இங்கும் அங்குமாய் தேடி அலைகிறார். எதற்கு? எப்படியாவது யாராவது என்னுடைய நாமத்தை சொல்லுகிற எழும்பி பிரகாசிக்கிற ஒரு குடும்பம் வந்துடாது, ஒரு ஊழியக்காரன் வந்துட மாட்டானா, ஒரு 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 குடும்பம் வந்துடாதா, சபையிலிருந்து ஒரு குடும்பம் அப்படியே மிஷினரி எங்கேயாவது போயிடாதா, யாராவது எழும்பி என்னுடைய நாமத்திற்கு என்று சொல்லி அப்படியே பயங்கரமாய் ஒளி வீசுகிற ஒரு ஜனமாய் எழும்பிராதா என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய பாரத்தோடு இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப கடைசி நாட்கள்ல நல்லா கவனிங்க, தேவ ஜனங்கள், சபை, தேவனோடு இருக்கிற உறவில் நாம் தவறிவிட்டோம். எதுல தவறிட்டோம் சொல்லுங்க, எதுல தவறிவிட்டோம்? ஆமா, நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்னா, அவர் எங்கேயோ தேவன் இல்லை, அவருக்கு இமோஷன்ஸ் இருக்கு, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவருக்கும் கோபம் வரும், அவருக்கும் அழுக வரும், அவரு துக்கப்படுவார், அவருக்கும் வேதனை இருக்கு, அவரும் வலி இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் காட், அவர் தேவனாய் இருக்கிறதுனால அப்படியே ஜடம்னு நினைச்சுக்காதீங்கயா. அவர் உங்களையும் என்னையும் காட்டிலும் ரொம்ப அழுகிறவர். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. 12 சீஷர்கள்ல ரொம்ப மோசமான கேடுகட்ட ஒரு சீஷன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க, யூதாஸ். ஏன்னா ஏமாத்திட்டாயா. 3 வருஷம் கூட இருந்தான், 3 வருஷம் தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு சாப்பிட்டான், தேவனோடு உட்கார்ந்தான், தேவனுடைய அற்புதத்தை கண்டான், தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு தூங்கினான். தேவனோடு இருந்தவன் ஆண்டவருக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டானே. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, யூதாஸ் காரியோத் தேவனை ஒரு தடவை தான் ஏமாற்றினான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தேடி வர, இன்னைக்காவது இவங்க ஜெபிச்சிட மாட்டாங்களா? இன்னைக்காவது இவங்க இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டாங்களா? இன்றைக்காவது இந்த குடும்பம் ஒரு குடும்ப ஜெபத்தை செஞ்சிடாதா? இன்னைக்காவது இந்த குடும்பம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி நேரத்தில் எந்திரிச்சு சபைக்கு என்னை தேடி நேரத்தில் வந்து நல்ல ஆவியில நிறைந்து நல்லா ஆராதிக்க மாட்டாங்களா என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்து 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு சபைகள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனோடு இருக்கிற உறவை குறித்து கவலையே இல்லாம, ஒரு வீடு வச்சிருக்கியா, கர்த்தர் 2 வீடு தருவார், கடனை மாற்றுவார், இதெல்லாம் பண்ணுவாரியா. பட் இதற்கு முன்னாடி எது பிரியாரிட்டி? நீ தேவனோடு வைத்திருக்கிற உறவில் சரியா இருக்க வேண்டாமா? சபையே, தேவனோடு வைத்திருக்கிற உறவில் நீ சரியா இருக்க வேண்டாமா? நல்லா கவனிங்க, இன்னைக்கு அப்பாவுடைய கரத்தை பார்க்கிற விசுவாச கூட்டத்தை காட்டிலும் அப்பாவுடைய கரத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிற விசுவாச கூட்டம் தான் ஜாஸ்தி. ஆமாவா இல்லையா? அப்பா கையிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்குமா? அது கிடைக்குமா? இது செய்வாரா? அற்புதம் செய்வாரா? ஐயோ எல்லாம் செய்வாரியா. அதுக்கு முன்னாடி நீ அப்பாவோட இருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இளைய குமாரன், எந்த குமாரன்? ஆமா, அவனுக்கு நம்ம வேற பேர் வச்சிருக்கோம். என்ன பேரு? கெட்ட குமாரன் பைபிளே சொல்லலை. நம்ம அடிச்சு விடுறோம், அவன் கெட்ட குமாரனுங்க. இல்ல, அவன் நல்ல குமாரன். ஹல்லேலூயா. அவன் திரும்ப வரும்போது என்ன மைண்ட்ல யோசிச்சுட்டு வரான் தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல போய் என்னவா இருக்கணும்? எஜமானனா அப்படியே கால் மேல கால் போட்டு அப்படியா? இல்ல, என்னவா இருக்கணும்? வேலைக்காரனா போய் எங்க சேர்ந்துக்கிறயா, இங்க பண்ணியோடைய தவிட சாப்பிட்றதுக்கு நான் வேலைக்காரனா போய் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிற மைண்ட் செட்ல தான் வீட்டுக்கு வரான். ஆனா அவன் வாழ்க்கை வேலைக்காரனா இருந்துச்சா, எஜமானனா மாறிச்சா? என்னவா மாறிச்சு? எஜமானன். நல்லா கவனிங்க, வரும்போது நான் வேலைக்காரனோட ட்ரெஸ்ஸை போட்டு நானும் என்ன பண்ணணும்? சமையல் செய்யணும், இல்லைன்னா இதை பண்ணணும், அதை பண்ணணும், வீட்டிலலாம் க்ளீன் பண்ணணும், நானும் வேலைக்காரன் தான் அப்படின்னு தான் நினச்சிட்டு வரான். மைண்ட்லாம் செட் பண்ணிட்டான், நான் இன்னும் யாரு தான்? வேலைக்காரன் தான். ஆனால் வந்த உடனே அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா?
அப்பா ஓடி வந்தோடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? வேலைக்காரனா இருந்தா, எஜமானனே என்னை மன்னித்து விடும், என்னை வேலைக்காரனா ஏற்று, அப்படி சொல்லியிருக்கணும். இவன் வந்தோடனே அப்பான்ட்டான். என்ன சொல்லிட்டான்? வந்தோன்னு அப்பான்ட்டான். அப்பான்னு சொன்ன உடனே வேலைக்காரன் அப்படிங்கிற அந்த உறவு மாறி இப்ப என்னன்னு மாறிடுச்சு? அப்பாவும் மகனும் என்கிற உறவு வந்ததுனால அவன் வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க உங்க அப்பாவை அப்பா என்றும் அவர் உங்களை பிள்ளைகள் என்றும் அழைக்கிற அந்த உறவுக்குள்ள நீங்க வந்தா தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்களாம் யாரு? நீங்களும் நான்லாம் யாருன்னா விடுதலையாக்கப்பட்டவர்கள். அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்றோம். யாரு சொல்லுங்க? யார் ரட்சிக்கப்பட்டவங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு வார்த்தை விடுதலையாக்கப்பட்டவர்கள். விடுதலை ஆயிட்டீங்களா? உன்ன பாவத்திலிருந்து விடுதலையாகல, சாபத்திலிருந்து விடுதலையாகல, பயத்திலிருந்து விடுதலையாகல, பிரச்சனையிலிருந்து விடுதலையாகல, வியாதியிலிருந்து விடுதலையாகல. ஏன் விடுதலையாகல? ஏன்னா இன்னும் அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த உறவுக்குள் இன்னும் சபை வரவில்லை. நீங்க என்னைக்கு அவரை அப்பான்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு அவரை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு அவர் தான் என் வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி அவரை நம்பி அவருக்கென்று அர்ப்பணிக்கிறீர்களோ, அன்னைக்கு சொல்றேன் நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் மற்றவெல்லாம் ஏற்றவன் இல்லையா? அவனை காட்டிலும் நல்லவர்கள் இல்லையா? அவனை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இல்லையா? இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் இவன் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்? பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படிங்கிறவர் ரொம்ப பயத்துக்குரியவர், கனத்துக்குரியவர். இன்ஃபேக்ட் எப்படின்னா, பைபிள் காப்பி பண்ணுவாங்க இல்லையா? பைபிள் என்ன பண்ணுவாங்க? பைபிள் ஒரு பிரதி இருக்கும். அந்த பிரதியை பார்த்து இந்த வேத பாரகர்கள் என்ன பண்ணணும்னா பார்த்து எழுதணும். உதாரணத்துக்கு ஆதியிலே தேவன் அப்படின்னா ஆதியிலே தேவன். ஏன்னா அன்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் இல்லை. ஸோ இன்னொரு காப்பி வேணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எழுதணும். இந்த யெகோவா இல்லை யாவே அப்படிங்கிற பேர் வரும்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்களாமா? பேனாவை வச்சுட்டு, பேனானா அந்த லைக் எதை வச்சு எழுதுறாங்களோ அதை வச்சுட்டு எந்திரிச்சு போய் கை காலெல்லாம் கழுவி தொடச்சிட்டு திரும்பி வந்து யெகோவான்னு பயபக்தியா எழுதி திருப்பி பேனாவை வச்சுட்டு போய் கையை காலை கழுவி திருப்பி சென்டென்ஸை திருப்பி அடுத்த வசனத்துல யெகோவான்னு வந்துச்சுன்னா திருப்பி எந்திரிச்சு போய் என்ன பண்ணணும்? கையை காலை கழுவி திருப்பி பேனாவை எடுத்து யெகோவான்னு எழுதி வச்சுட்டு திருப்பி கையை காலை கழுவி திருப்பி மீதி இருக்கிற சென்டென்ஸ் எழுதணும். இந்த அளவுக்கு பயத்துக்குரியவர், இந்த அளவுக்கு கனத்திற்குரியவர், அவரை தேவன் மகா உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை அப்படியே டிஸ்டன்டா, அதான் ரொம்ப தூரத்தை, ஐயோ அவரா அப்படி இருந்தாங்க. ஆனா தாவீது ஒருத்தன் மட்டும்தான் தைரியமா பிதாவே என் தகப்பனே அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு ஒண்ணுமே பொருள்ட்டு இத்தனை வருஷம் ஒருத்தனும் என்ன பிதாவே, பிதாவேனா ஃபாதர், அப்பா அப்படின்னு அர்த்தம். இத்தனை வருஷமா எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனா ஒருத்தன் கூட என்னை பார்த்து அப்பா பிதாவே தகப்பனேன்னு கூப்பிட்டதில்லை. இவன் தாண்டா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த வாலிபனை அழைத்து நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை பின்தொடர செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அவரை பார்த்து என்னன்னு கூப்பிட்டான்? அப்பான்னு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமா. அப்போ நம்ம எல்லைகள் பெரிதாகணும், நம்ம வாழ்க்கை மாறணும், சூழ்நிலை மாறணும்னா நீங்க அவர் என்னன்னு கூப்பிடணும்? அப்பா. என்னன்னு கூப்பிடணும்? அப்பா. கொரோனால எங்க அப்பா இறந்தார். அவரு வெரி ஹெல்த்தி மேன், எந்த பிரச்சனையும் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே கிடையாது, அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பார். கொரோனால என்ன திடீர்னு எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன ஆண்டவரே அப்பா இறந்துட்டாரு. ஏன்னா அப்பா எனக்கு ஊழியத்துலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி பொருளாதாரம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இறந்துட்டார். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேலே என்ன செய்வோம்? யார் நமக்கு உதவியாக நிற்பா? ஏதாவது ஒரு உதவினா யாருக்கிட்ட போய் நிற்போம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நான் கண்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்ன யாருக்குமே இல்லை, இன்னைக்கும் தெரியாது. பட் அப்போ என்ன யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுகிற என்னுடைய பைபிள் ஸ்டடியெல்லாம் 95 நாடுகளில் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். எப்படி ஆண்டவரே எப்படி?
உன்னுடைய தகப்பன் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு நாள் விட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த ஒரு சம்பவம் நீங்க வாசிச்சிருக்கலாம். யாக்கோபு தேவனோடு என்ன பண்ணா? சொல்லுங்க, என்ன பண்ணா? போராடினான். இங்கிலீஷ்ல he wrestled with God. ரெஸ்லிங்னா ரெஸ்லிங் சின்ன வயசுல பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், அதை படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடும். ஆனால் அதை குறித்து நான் ஏதாவது பைபிள் ஸ்டடிக்கு ஏதாவது எடுக்கலாமேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது நான் யோசித்தேன். இரவு முழுவதும் ஆண்டவர் யாக்கோபோடு ரெஸ்லிங் மேட்ச் விளையாடுறார். என்ன மேட்ச்? ரெஸ்லிங் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? சரி. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஆண்டவருக்கு என்ன தேவை இவங்கிட்ட நைட்டு ஃபுல்லாக வந்து போராடணும், அதான் ரெஸ்லிங் பண்ணணும், குத்து சண்டை போடணும், மல்யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, காலையில் வெடியும் போது ஆண்டவர் அவருடைய ஒரு விரல் எடுத்து அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதுக்கப்புறம் யாக்கோபு 2 நாள் நோண்டி நடந்தான், 3ஆவது நாள் சரியாயிடுச்சு. அப்படியா? வசனம் என்ன சொல்லுகிறது? வாழ்நாள் முழுக்கும் சாகர வரைக்கும் அவன் இப்படிதாங்க நடந்தான். ஏன்? ஆண்டவர் ஒரு விரலை வைத்து தொட்டார். அப்ப நமக்கு என்ன கேள்வி? ஆண்டவரே, காலையில உங்களால ஒரு விரலை தொடும் போது அவன் வாழ்க்கை முழுவதும் நோண்டி நடந்தானா, நைட்டு முழுவதும் அவன் கூட நீங்க ஏன் சண்டை போட்டீங்க? நைட்டே டக்குன்னு ஏதாவது தொட்டுட்டு கிளம்பியிருக்கலாம்ல ஆண்டவர், நைட்டு ஃபுல்லாக ஏன் சண்டை போட்டீங்க? ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வாசிச்சு பாருங்க. ஏசா, எந்த ஏசா? யாக்கோபை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஏசா யாக்கோபை தேடி இப்போ வந்துட்டு இருக்கிறான்னு யாக்கோபுக்கு நியூஸ் வந்துருச்சு. இப்போ யாக்கோபுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, கண்டிப்பா அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான்? கொன்றுவான்னு சொல்லி உயிர் பயத்தில் என் பிள்ளைகள் மனைவிகளாவது தப்பிச்சு போட்டுன்னு சொல்லி ஆற்றுக்கு அந்த பக்கம் 4 மனைவிகள் 11 பிள்ளைகள் எல்லாரையும் வந்து 2ஆ பிரிச்சு, ஏன்னா ஒரு கூட்டத்தை கண்டுபிடிச்சா கூட இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிடும்? தப்பிச்சிருன்னு சொல்லி 2 கூட்டமா அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஆற்றுக்கு இந்த பக்கம் நிற்கிறான். எங்க நிற்கிறான்? சொல்லுங்க, எங்க நிற்கிறான்? ஆற்றுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் ஸ்ட்ரீட் லைட்டோ, டார்ச் லைட்டோ, எல்இடி லைட்டோ, மொபைல் ஃப்ளாஷோலாம் ஒன்றுமே. ஆமாம், எவனாது இரவு நேரத்தில் ஒரு வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இடத்துல, அதுவும் ஆத்தோரமாக எவனாவது போய் நிற்பானா? நீங்க நிற்பீங்களா? சொல்லுங்க, நிற்க மாட்டான். ஏன் போய் நின்னா? ஏன்னா இவன் சாவுக்கு காத்துட்டு இருக்கிறான். ஏன்னா இரவு நேரத்தில் தான் வந்து சிங்கம், புலி, கரடி, என்னென்ன வைல்ட் அனிமல்ஸ் இருக்கோ எல்லாம் தண்ணி குடிக்க சொல்லுங்க வரும். அடுத்தது இரவு நேரத்தில் இப்போ ஏசா வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கும் இருட்டு. என்ன சத்தம் கேட்டாலும் சத்தம் கேட்கும் மொழியே என்ன சத்தம், யாரு வரா, இல்லை ஏதாவது புலி வந்துருச்சா, கரடி வந்துருச்சா, சிங்கம் வந்துச்சா தெரியாது. சாகிறதற்கு மரணத்தை எதிர்கொண்டு நின்றுட்டு இருக்கிறான். எதிர்காலத்தை குறித்து பெரிய ஒரு கேள்வி, வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுதான் யாக்கோபு நின்றுட்டு இருக்கிற இடம். இப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை இப்படி வந்து பிடிச்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? எப்படிங்க இருக்கும்? நமக்கு படிக்கிறதுனால தெரியுது வந்தது கர்த்தர்னு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உசுர போயிருக்கும். கையை உதறி விட்டுட்டு யாருன்னு தெரியல, ஏசா. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டான்? ரைட்டு, ஏசா வந்துட்டான், முதுகுல குத்துறக்குள்ள ஓடுறான். மணல் வேற பாருங்க, மணல் தானே, ஆத்தோரமா மணல்ல ஓட முடியல. பார்த்தா அந்த உருவம் பின்னாடி வந்து காலை பிடிக்குது, திருப்பி எட்டி உதச்சிட்டு ஓடுறான். பார்த்தா கழுத்தை பிடிக்குது, தள்ளி விட்டுட்டு ஓடுறான். ஒரு கட்டத்தில் இதுக்கு இந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, சண்டை போட்டே ஆகணும், வர வழியே இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறான். எத்தனை நேரம்? 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம். இப்போ காலையில் 6 மணி ஆகுது. 6 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் ஆண்டவர் யாக்கோபு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏங்க, எனக்கு இதுதாங்க எனக்கு புரியல. அண்ட சராசரத்தையும் படைத்த அவ்வளோ பெரிய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் யாக்கோபு கூட சண்டை போட்டிருக்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு ஆண்டவர் சண்டை போட்டீங்க? இல்லப்பா, அவன் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிட்டான், மரணம் செத்தா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் பாரு. சரி, அதுக்கு நீங்க எதுக்கு போய் சண்டை போட்டீங்க? ஏதாவது நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆபிரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட, அப்படிதான் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு சண்டை போட்டீங்க? ஏன்னா அவனை நம்ப வைக்கணுமா? என்னது?
அப்படின்னா ஆண்டவரை யாக்கோபு மேற்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி யாக்கோபுனா நம்ப வைக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, இப்ப காலையில விடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபை என்னை போக விடு, நான் போகணும். இப்ப யாக்கோபு சொல்றாரு, போகலாம் விடமலாமா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்ப யாக்கோபுக்கு என்ன புரிஞ்சிருச்சு, இவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர்னா இவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆனா யாக்கோபுக்கு இப்ப என்ன நம்பிட்டானா, நான் இவரை பிடிச்சிட்டேன். எப்படி? ஆண்டவரை இவர் பிடிச்சிட்டாராமா. இப்ப ஆண்டவரை பார்த்து இவர் சொல்றாரு, நீங்க நான் ஆசீர்வதிக்கலாம், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். என்னமோ இவர் விட்டாதான் இவர் போகணும் போல, இவர் பர்மிஷன் கொடுத்து சரி சரி போங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் போகணும் போல. அந்த மாதிரி இப்ப யாக்கோபு என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். இதை நம்ப வைப்பதற்காக தான் கர்த்தர் இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் ஒரு யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் தெரியுமா? என் பையன் கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஊழியத்தில் என்னையா பண்ணுவேன், என் பிள்ளைங்களை கொண்டுருவானா, என் வாழ்க்கை போயிருமா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நான் என்ன செய்வேன், நான் செத்துருவனோங்கிற பயத்தில் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இவனை தேடி வந்து இவங்கிட்ட தோத்து போகிற மாதிரி நடிக்கிறார். எதற்கு தெரியுமா? இவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வேண்டும். தகப்பன்மார்களை பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும், அதுகிட்ட ஆம் ரெஸ்லிங் வைப்பாங்க. அந்த கை எத்தனூன் இருக்கும், ஆனா அவன் தள்ளுவானாமா, இந்த தகப்பன் கஷ்டப்பட்டு இவர் தோத்துருவாராமா. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் ஆண்டவர். இதை ஏன் நம்ம பண்றோம்? ஏன்னா என் பிள்ளைக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும், எங்க அப்பாவே தோக்கடிச்சிட்டேன், என்னால முடியும், நான் பலசாலி அப்படின்னு அவன் நம்பணும். உடனே அம்மா கிட்ட போய், அம்மா அப்பாவை நான் ஜெயிச்சிட்டேன், உடனே அம்மா அப்படி மறைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதே தாங்க ஆண்டவர். என் பையனுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவன் வாழ்க்கையை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான்னு பயந்துட்டு இருக்கிறான், இந்த கடனை குறித்து அவன் பயந்துட்டு இருக்கிறான். நான் அவங்கிட்ட போய் ஹல்லேலூயா நம்மை ஜெயிக்க வைக்கும்படியாக அவர் தோத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு நல்ல ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இது யோசிக்கும் போது எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவரே, நான் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கும் போது மற்ற ஒரு பயலும் சீண்டலை, ஒரு பையன் நான் விசாரிக்கல, என்ன பண்ணுவான்னு ஒருத்த ஃபோன் பண்ணி நான் விசாரிக்கல. ஆனால் நம்மை ஜெயிக்க வைக்கிறத போல அவர் நம்மிடத்தில் வந்து தோர்த்து மீண்டும், டேய் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன், நீ யாக்கோபா இருக்கிறேன்னு கவலைப்படாத, உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல்னு சொல்லி மீண்டும் யாக்கோபுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து, போடா நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி யாக்கோபை நம்ப வைத்து அதற்கு பிறகு யாக்கோபுடைய குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், ஊழியத்தில் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த வியாதிக்கு நான் என்ன செய்வேன், கடனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. கர்த்தர் உங்களோட சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என்னோடு கூட இருக்கிற உறவில் நீங்களும் நானும் சரியாக இருந்தா கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, யோசிச்சு பாருங்க, யாக்கோபுடைய இருதயத்தை அறிந்த தேவன் அவனை தேடி வந்தார். ஆமென். பேதுரு இயேசுவை எத்தனை தடவை மறுதலிச்சிட்டான். இப்ப இயேசு உயிரோட எழும்பிட்டாரு. இப்போ சாப்பிட்றதுக்கு சீஷர்களுக்கு சாப்பாடு இல்லை. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? மீன் பிடிக்க. சொல்லுங்க. ஆமா, நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் இதில் விட்டு வெளியே போறவங்க தனியா போக மாட்டாங்க பாருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன் பேதுரு, உனக்கு பசிக்குதுன்னா நீ என்ன பண்ணு, போ. அப்படியெல்லாம் எல்லாம் வாங்கப்பா, எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஆமா, மீன் பிடிக்க போகலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க, என்ன கிடைக்கல. இப்போ வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன். யோவான் 21வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ அதிகாலை நேரம் விடிஞ்சிருச்சு, ஒரு மீன் கூட, சொல்லுங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? கரையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தாராமா? அப்போ மீன். என்னதுங்க? மீன்.
யோசிச்சு பாருங்க, கலிலேய கடல், கடல்ங்கிறது ஒரு பெரிய ஏரி தான், பட் கடல் மாதிரி தான் இருக்கும், அதனால தான் அதுக்கு கலிலேய கடல். சரியா? கடலோரமாக உட்காந்து விறகெல்லாம் வச்சு அது மேலே தோசைக்கல் வச்சு மீனை சுட்டு எடுக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஏங்க ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். நமக்கு வீட்டில் அடுப்பில் மீன் ஏற்றி சமைக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது, அங்கே எவ்வளோ காத்தடிச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் இவங்கெல்லாம் மீன் பிடிச்சிருக்கும் போது 3 மணிக்கே வந்து மீனை வாங்கி, மீனை கழுவி, மசாலா தடவி, எண்ணெய் வாங்கி, எண்ணெயை சட்டியில் ஊற்றி, விறகு வச்சு, அடுப்பு வச்சு, எண்ணெயை காய வச்சு, மீனை வறுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்கு? பேதுருக்கு. இப்போ பேதுரு ஓடி வரான். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஆண்டவரே சாரி, தெரியாமல் நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு ஒரு இடத்துல கூட கேட்டிருக்க மாட்டான். ஒரு இடத்துல கூட அவன் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்து, அவனை மாத்திரம் அல்ல, அதாவது அவனுடைய இதுக்காக மாத்திரம் அல்ல, அவனுடைய பசியையும் மாற்றும்படியாக அவனை தேடி வந்தார். வந்தக்கப்புறம் கேட்குறான், என்ன நேசிக்கிறாடா? அவன் சொல்கிறான், நேசிக்கிறான் ஆண்டவரே. 2வது தடவை அப்படியே சாப்பிட்றாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, பேதுரு டு யூ லவ் மீ? நேசிக்கிறியா? நேசிக்கிறான் ஆண்டவரே. 3வது தடவை திரும்ப, பேதுரு நேசிக்கிறாயா? பேதுரு அழுதுறான். இஸ் லிட்ரலி கிரைங், ஆண்டவரே நேசிக்கிறேன்ப்பா, நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பேதுருவை தவிர வேற யாருமே இல்லையா? வேற யாராவது புதுசா கொண்டு வந்திருக்கலாம்ல? இல்லையா? ஆண்டவருக்கு பேதுரு நீ தான் வேணும். எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருக்கு உங்க குடும்பம் தான் வேணும். ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். ஆண்டவருக்கு உங்க பிள்ளைகள் தான் வேணும். ஆண்டவருக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. இது ரொம்ப பேலன்ஸ்டா நீங்க பார்க்கணும். ஓ, அப்ப ஆண்டவருக்கு வேற யாரும் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எங்கிருந்து கொண்டு வருவாரு? கல்லுல இருந்து. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட தான் வந்து நிற்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. அவருக்கு உங்களை விட்டா வேற யாரும் சொல்லுங்க, வேற யாரும் இல்லைங்க. அவருக்கு நம்மை விட்டா யாரும் இல்லை. எப்படி நமக்கு அவரை விட்டா யாரும் இல்லையோ, அதே போல அவருக்கும் நம்மை விட்டா யாருமே இல்லை. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் 86ல் வந்து சொல்றாரு இல்லையா, பிள்ளைய தருவன்னு. இப்ப 99வது வயதுல ஆண்டவர் வந்து சொல்றாரு, டேய் உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேன். ஆபிரகாம் சிரிக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் அவன் இருதயத்துல என்ன இருந்திருக்கும்? ஆண்டவர் எப்படி கொடுத்துடுவாரு போலங்க ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ். இப்போ ஆண்டவர் ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தேவதூதர்கள் போயிட்டாங்க, ஆண்டவரும் போறார். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நீங்களும் நான் என்ன பண்ணியிருப்போம்? 25 வருஷமா பிள்ளை இல்லாதவனை பார்த்து உனக்கு பிள்ளைய தருவண்டான்னு சொன்னா, அப்பா இது போதும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு அத்தோட ஜபத்தை முடிச்சிருப்போமா இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆபிரகாம், வாசிங்களேன், முப்பத்தி 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஓகே, அப்ப ஆண்டவர் சொல்றார் நிச்சயமா வருவேன். பாப்பா உனக்கு என்ன இருக்கும்? உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஓகே, உனக்கு ஒரு குழந்தைய தந்துருவேன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதோட முடிச்சிருப்போம்ல. ஆனா அதுக்கப்புறம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த நமக்கு என்ன கேள்வி வரும்னா, ஆபிரகாமே உனக்கு என்ன வேணுமோ அதை தருவேன்னு உன்னை தேடி வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருல்ல, உனக்கு இது செய்வேண்டா, 25 வருஷம் நீ காத்திருந்தது போதும், அடுத்த வருஷம் உன் வீட்டில் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டார், இதுக்கு மேல என்னப்பா வேணும்? ஆனா ஆபிரகாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்னாடி இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் அந்த 3 பேர் வராங்க, அல்ல 2 பேர் சோதம் கோமோராவை அழிக்கும்படி போறாங்க, ஆண்டவரும் போறாரு. ஆபிரகாமுக்கு என்ன வருத்தம்னா, ஐயோ இவரை வீட்டை விட்டு
வீட்டை விட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்குமே, மத்தியானம் சாப்பாடு தான் கொடுத்தேன், நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேன், ஆண்டவரை நீங்க இந்த நைட்டும் சாப்பிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு இருந்தீங்கன்னா. அப்போ இவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா, குழந்தை அடுத்த வருஷம் வருது வரல அதை பத்தி பிரச்சனை இல்லை, இவர் என்னை விட்டுட்டு போறாரு. அதனால பின்னாடியே போறான். பின்னாடியே எந்த வயசுல? 99 வயசுல பின்னாடியே ஆண்டவர் எங்க போறீங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் செய்யறத ஆபிரகாமுக்கு மறைப்பனா, சோதோம் கொமோராவை அழிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் 50 நீதிமன்றம் 45 40 அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தில் வந்து விட்டார்கள். ஆனா நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு குழந்தை கிடைக்கல, என் சூழ்நிலை மாறல, என் வியாதி மாறல, என் பிரச்சனை மாறல, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கணும், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுவுக்கு 2 பேர். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்கும். எத்தனை பேரு? ஒரே பேரான குமாரன். அப்படின்னா பிதாவுக்கு ஒரே குமாரன் யார் தான்? இயேசு. ஆனா இயேசு இங்க வந்து சிலுவையில மரிச்சு உயிரோடு எழும்பி மேல போனதுக்கு அப்புறம் அந்த டைட்டில் மாறிடும். ஒரே பேரான குமாரன் இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா முதல் பேரான குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பேரான குமாரன், அப்ப 2வது பேர் ஒருத்த, 3வது 4வது 5வது இருக்கிறான் தானே அர்த்தம். அந்த குமாரர்கள் யாருன்னா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்காக எனக்காக அவருடைய பேரையே மாத்தினவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். என்னையா பேரு? ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிற பேரை இனிமேல் கட் பண்ணிட்டு முதல் பேரான குமாரன் வச்சிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய குமாரத்திகள் இந்த பூமியில உண்டாவாங்க. எப்படின்னா என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ சபை. அப்ப தேவன் நமக்காக அவருடைய பேரை மாத்துறாரு. மோசேவை தேடி இறங்கி வராரு, நமக்காக காத்திருக்கிறாரு. எப்படியாவது நம்மளை பிரகாசிக்க வைத்தர மாட்டோமாங்கிற ஒரு பாரம் அவருக்குள்ள இருக்கு. ஆனா இதை குறித்து எந்த கவலையும் இல்லாத இன்றைக்கு சபை ஆராதனை அப்படிங்கிற ஒரு பேரை இல்லைன்னா ஒரு போர்வையை போத்தி கொண்டு இன்னைக்கு நம்ம தேசத்துல கிறிஸ்துவம் போய்கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மோசே 40 வருஷம் காணாம போயிட்டார். எங்க போயிட்டாரு? மீதியான் தேசத்துக்கு ஆடு மேய்க்க போயிட்டார். அப்ப எவனாவது ஒருத்தனாவது தேடினானா? ஐயோ மோசே போயிட்டாரா, இளவரசனா வாழ்ந்தவராச்சே, எங்க போனாருன்னு தெரியலையே, ஒருத்தனாவது சீண்டுனானா மோசேவை? இல்ல. இப்ப வெறும் 40 நாள் மோசே காணல. எத்தனை நாள்? உடனே கீழே மோசே காணோம், எங்க போனவர் வருவாரா மாட்டாரா? எப்ப 40 வருஷம் அவன் காணாம போனா அப்ப உங்களுக்கு தெரியல. இப்ப 40 நாள் போனதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? காரணம் என்ன தெரியுமா? 40 வருஷம் அவர் காணாம போகும்போது அவர்கிட்ட தேவ பிரசனம் இல்லை, தேவனோடு உறவில்லை. ஆனா இப்ப 40 நாள் போயிட்டு வரல அப்படின்னோடனே ஐயோ தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷன் காணாமே அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோசேவை காணமேன்னு பதறாங்க. நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்தில் உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி உங்களை அற்பமாய் நினைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனோடு இருக்கிற உறவில் சரியாக இல்லை. இன்னும் சீனாய் மலைக்கு ஏற வேண்டிய அந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் கடந்து செல்லவில்லை. அதனாலதான் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்பமாக வைத்திருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம், காணிக்க தசம பாகம். யாருக்குங்க வேணும்? கர்த்தருக்கு ஒன்னே ஒண்ணு, அவரை நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவரோடு உறவுல சொல்லுங்க, அவரோடு உறவுல சரியா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்றார், மோசே ஒரு தேவதூதனா உங்களுக்கு முன்னாடி நான் அனுப்புறேன், அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடியே அப்படியே போயிருங்கன்னு. மோசே சொல்றான், தேவதூதனெல்லாம்
வேண்டாம், நீங்க எங்க கூட வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆசீர்வாதமே, என்னுடைய அழைப்பே நீங்க என் கூடயும் நான் உங்க கூடயும் இருக்கிறது தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க எங்க போவோம்? நீங்க இல்லாம எங்க போவோம்? அதான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் இல்லாமல் எங்கெங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இல்லாமல் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இல்லாமல் என்னத்தை குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இல்லாமல் என்ன சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை, ஆண்டவரோட உறவு இல்லை, ஆண்டவரோட நல்ல ஒரு ஒப்பரமான வாழ்க்கை கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் நடக்கணும்னு இவ்வளோ பிரயாசப்படுறீங்களே, எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? உங்களுடைய என்னுடைய அழைப்பே அவரோட நீங்களும் நானும் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவரை, இதுவரைக்கும் ஒருவேளை என்னுடைய உறவில் நான் தவறி இருந்தேன் என்றால், நீங்க ஆண்டவரை பார்த்து அப்படியே இருக்கிற இடங்களை எந்திரிக்க வேணாம், அப்படியே உட்காருங்க. இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, என் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கலை, என் ஊழியம் பிரகாசிக்கலை, எல்லாம் என் குடும்பம் பிரகாசிக்கலை, என் பிள்ளைங்க பிரகாசிக்கலை, என்னுடைய பிஸ்னஸ் பிரகாசிக்கலை, என்னுடைய பொருளாதாரம் பிரகாசிக்கலை, எல்லாம் மந்தமான மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அவரோடு இருக்கிற உறவில் நான் சரியாக இல்லை. அவரோடு இருக்கிற உறவில் நான் சரியா இல்லை. மற்றவர்களோடு இருக்கிற உறவில் நான் சரியா இருக்கிறேன். பாஸ்டரோட ஐக்கியமா இருக்கிறேன், பாஸ்டர் அம்மாவோட ஐக்கியமா இருக்கேன், எல்லாம் ஓகே. ஆனா தேவனோடு உங்க ஐக்கியம் எப்படி இருக்கு? வாழ்க்கையில தோல்வியோடு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் தேவனோடு இருக்கிற உறவு இன்னைக்கு சரியா இல்லை. நீங்க எவ்வளோ ஆண்டுகள் வேணா விசுவாசியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பாரம் எல்லாம் என்ன தெரியுமா? மகளே, மகனே, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணணும்னு தானே நான் உன்னை அழைச்சேன். உன் சூழ்நிலையை பார்த்து நானே பரிதாபப்படுற அளவுக்கு நீ இருக்கிறையே, நான் இப்படி நீ இருக்கும்படி நான் உன்னை அழைக்கவில்லை. நீ இப்படி கஷ்டப்படணும்னு நான் உன்னை அழைக்கல. நீ இப்படி வந்து உபத்திரவத்தில் போராட்டத்தில் இருக்கணும்னு நான் உன்னை அழைக்கல. நான் உன்னை அழைத்த நோக்கம் பெரிது. நான் உன்னை பெரிய ஒரு நோக்கத்திற்காக அழைத்தேன். ஆனா அது எல்லாவற்றையும் நான் செய்ய முடியாத படிக்கு கர்த்தருக்கு நாமே தடையாய் நிற்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இல்லப்பா, என் சூழ்நிலை மாறணும்னா, என் பிரச்சனை மாறணும்னா, என்னுடைய காரியங்கள் மாறணும்னா இன்னைக்கு நான் மாற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து பேசுங்க பார்க்கலாம். இது நீங்க கர்த்தரோடு பேசுகிற நேரம். ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி கேட்க வேண்டியது நம்ம கடமை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கமான், ஆண்டவரை பார்த்து பேசுங்க. நீங்க பேசுகிற நேரம். ஏதாவது பாஸ்டர் ஏதாவது மைக்ல சொல்லுவாரான்னு எதிர்பார்க்க